ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருக்க ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு நான் எப்படி ஈவினிங் டைமில் கிட்ஸ் வச்சுட்டு நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ தான் இது. ஸோ ஈவினிங் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் வீடெல்லாம் துடைச்சி விட்டுட்டு கேஸில் பால் வச்சுடுவேன். வீடு நல்லா க்ளீனாக இருக்கும். அவங்க வரத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு ½ அன் ஹவர்லேயே வீடு ரொம்ப மெஸ்ஸியாக ஆக்கி விட்டுருவாங்க. ஸோ கிட்ஸ் வச்சுன்னு வீட்டில் படிக்கிற மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் இதை மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா பொருளும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஸோ ஃப்ரைடேன்றதால சாமிக்கு சாம்பிராணி போட்டுட்டு வந்துட்டாங்க. நான் காட்டுறேன்னு வாங்கிறதுனால சாமிக்கு எக்ஸ்ட்ராவே 2 சுற்று நான் சுற்றிட்டேன் சாம்பிராணி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பயாலஜி சப்ஜெக்ட் தான் நான் படிச்சுட்ருக்கேன். எனக்கு பயாலஜின்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அந்த டாப்பிக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நோட்ஸில் நான் ட்ராயிங்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேராமிஷியம் ட்ராயிங்கு, யூக்ளினா, அமீபா அதெல்லாம் வரைஞ்சி அது சம்மந்தப்பட்ட நோட்ஸ் இருக்குது. எனக்கு சயின்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். சயின்ஸும் சரி, மேக்ஸும் சரி. நான் 12th படிக்கும்போது எனக்கு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் குரூப் தான். அதனால் எனக்கு சயின்ஸ் மேக்ஸ் எடுத்தனாவே ஒரு குஷி ஆகிடுவேன். நான் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இன்வால்மெண்ட்டோடு படிப்பேன். ஸோ அதோடய நோட்ஸும் எனக்கு அழகாக நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது என்ன டாபிக்னால் நோய்கள் பற்றின டாபிக் தான் இது. நோய்கள் சயின்ஸ் டாப்பிக்கில் நோயின்ற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு கொஷின் டிசீஸ் ரிலேட்டடாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. ஸோ நான் அடிக்கடி நோய்கள் பற்றின டாபிக் எடுத்து நான் படிப்பேன். இதில் பார்த்திங்கன்னா வைரஸ் சம்மந்தப்பட்ட நோய் இருக்குது, புஞ்சைகள். அப்புறம் வைரஸ் நோய், காற்றின் மூலமாக பரவக்கூடிய வைரஸ் நோய், நீரின் மூலமாக பரவக்கூடிய வைரஸ் நோயெலாம் இருக்கும். அதுதான் தனித்தனியாக பிரித்து எழுதி வச்சாச்சு. நமக்கு ரீட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் நீரின் மூலம் பரவும் பாக்டீரியா நோய்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி கீழே இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னோடய கிளாஸ் நோட்ஸ் தான். இது நான் கிளாஸ்க்கு போயிருந்தேன் 2 இயர்ஸ் கிட்ட. ஸோ அதோட நோட்ஸ் தான் இது. புரோட்டோசோவா இருக்குது. நீர் மூலம் என்னென்ன நோய் ஏற்படும் அப்படின்ற டாபிக் இது. ஸோ உணவு மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள், மண் மூலம் பரவும் நோய்கள், டெட்டனஸ்ன்னு சொல்லக்கூடிய மண் மூலம் பரவக்கூடிய நோய். அது பரவக்கூடிய பாக்டீரியா கிளாஸ்கிரீடியம் டெட்டானி அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் அப்புறம் கொசு, ஏடிஸ் கொசு, பிளாஸ்மோடியம் பைவெக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவிலே, பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் பிளாசிஃபரம், அதை பற்றின டாபிக் இது. இது கியூலெக்ஸ் கொசு. யானைக்கால் நோயை பரப்பக்கூடிய நுண்புழு உச்சேரியா ஹேண்ட்கிராஃப்டி. யானைக்கால் நோயை தாக்கும் உள்ளுறுப்பு நிணநீர் முடிச்சு, வெளியூருக்கு கை, கால், மார்பகம், விந்தக பகுதி, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் பூச்சிகள் மூலம் பரவக்கூடிய நோய் என்ன அப்படின்றத பற்றி இங்கே வருது. அதாவது டிக் நோய், ஃப்ளீ, தெல்லுப்பூச்சி, உன்னிப்பூச்சி, மண்ணி, அதை பற்றிலாம் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய், பரவும் தன்மையற்ற நோய்கள், மரபியல் நோய், ஜெனட்டிக் டிஸார்டர் நோய், நிறக்குருடு, ஹீமோஃபிலியா, அப்புறம் தலசீமியா. ஊட்டச்சத்து குறைபாடுனா வைட்டமின் ஏ குறைஞ்சா ஒரு டிசீஸ் வரும், பி, சி, டி அதெல்லாம் குறைஞ்சா என்னென்ன நோயெலாம் வரும் அப்படின்றது. இது ஹார்மோன் குறைபாடு நோய். ஹார்மோன்ஸ் குறைஞ்சதுன்னா என்னென்ன நோய் ஏற்படும், காய்டர், நீரிழிவு, ஜிஜான்டிடம்ஸ், பிசிஓஎஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய கிட்ஸ் ஈவினிங் வந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்க இப்போ செகண்ட் மிட்டம் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு அவங்களுக்கு, எங்கள் சன்னுக்கு. ஸோ அவங்க நான் கொஷின் கேட்டுட்ருக்கேன். ஸோ அவன் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டிக்டேஷன் டைப்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி நான் ஒரு 4 பேஜ் படிடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவனை படிச்சுட்டு என்கிட்ட கொஷின், நான் கேட்குற கொஷினுக்கெலாம் ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் ஈவினிங்கில் ஒரு 6 to 8 o'clock வரைக்கும் நாங்கள் என்னோடய பசங்க 2 பேர், நான் 3 பேரும் சேர்ந்து உட்காந்து படிப்போம்.
இதுதான் ஈவினிங் மேலே இருக்கக்கூடிய என்னோடய ஒர்க்கு. ஸோ வந்து இப்போ கிளைமேட் வந்து சில்னஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் கோல்டு காஃப் எனக்கு இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு பால் எடுத்துக்கினேன். நோட்ஸ் ரிலேட்டடாக தான் நான் என்னோடய சேனலில் வந்து வீடியோஸ் வரும். சரி அதுவே போடுறோமே நம்ம கொஞ்சம் செஞ்சால் வந்து என்னோடய ஸ்டடி வ்ளாக், அதாவது ஈவினிங்க்கு அப்புறம் நான் எப்படிலாம் வந்து கிட்ஸ் வச்சு படிப்பேன்றது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.